வணக்கம். இது காலத்தின் குரல். தமிழகத்தின் அரசியல் வரலாற்றை அடுத்த சில மாதங்கள், சில ஆண்டுகள் என்பதற்கான அரசியலின் போக்கை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நாளாக நாளை இருக்கப் போகிறது. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை நம்பிக்கை வாக்கை கோர இருக்கிறார். இந்த நிமிடம் வரையிலும் தனக்கு பெரும்பான்மை இருக்கிறது, அது வெற்றி பெறும் என்று அவர் சொன்னாலும் கூட அரசியலில் கடைசி நேர திருப்பங்கள் நிகழக்கூடுமோ, இந்த ஆட்சி தப்புமா நிலைக்குமா என்கிற கேள்விகள் அரசியல் வட்டாரத்தில் அரசியலை உன்னிப்பாக கவனித்து வரக்கூடிய பலருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. நாளை நடக்கக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு எதிராக வாக்களிப்பேன் என்று மயிலாப்பூர் எம்எல்ஏ திரு நட்ராஜ் நின்று அறிவித்திருக்கிறார். நட்ராஜ் அவர்களின் முடிவுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். அரசியலில் எந்த பக்கம் யார் இருக்கிறார்கள் என்பது நாளை பகலில் 11 மணிக்கு சபை கூடும்போது தெரிந்துவிடும். இந்த ஆட்சி தொடருமா, இப்போது இருக்கக்கூடிய நிலையில் ஆட்சி தப்புமா என்கிற கேள்வி நம் முன்னே இருக்கிறது. அதை பற்றி பார்க்கலாம். திடீர் திருப்பங்களுக்கான சாத்தியங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்மோடு இந்த அமர்வில் முன்னாள் அமைச்சர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், அஇஅதிமுகவின் திரு பன்னீர்செல்வம் அவர்களது ஆதரவாளராக திரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு SSR ராஜேந்திரகுமார் அவர்கள் இருக்கிறார்கள். சுமந்த் சி ராமன் விமர்சகர், இவர்களோடு பத்திரிகையாளர் திரு பிரியன். இந்த நிகழ்ச்சியை நாம் தொடர்வதற்கு முன்னால் நம்பிக்கை வாக்கெடுப்பு பற்றிய ஒரு சிறிய தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சட்டப்பேரவை சரியாக காலை 11 மணிக்கு தொடங்க உள்ளது. பேரவை தொடங்கியதும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது அரசின் மீது நம்பிக்கை கூறும் தீர்மானத்தை முன்மொழிவார். தீர்மானத்தின் மீது விவாதம் நடத்தி வாக்கெடுப்பு நடத்துவதா அல்லது விவாதமின்றி நேரடியாக வாக்கெடுப்புக்கு அனுமதிப்பதா என்பதை பேரவைத் தலைவர் முடிவு செய்வார். இதன் பிறகு அந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு தொடங்கும். வாக்கெடுப்பு தொடங்குவதற்கு முன்னர் சபாநாயகர் தன்னுடைய இருக்கையின் முன் இருக்கும் மணியை 1 நிமிடத்திற்கு குறையாமல் ஒலிக்கச் செய்வார். மணி அடித்து முடிவதற்குள் பேரவையின் தாழ்வாரத்திலோ வேறு இடங்களிலோ இருக்கும் உறுப்பினர்கள் தமது இருக்கைக்கு திரும்பிவிட வேண்டும். மணியோசை முடிந்ததும் பேரவையின் அனைத்து கதவுகளும் மூடப்படும். தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அமர்ந்திருப்பதன் அடிப்படையில் 6 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு பகுதியாக வாக்கெடுப்பு நடைபெறும். முதல் பகுதியில் அமர்ந்துள்ள உறுப்பினர்களின் பெயர்களை வரிசையாக அழைத்து தீர்மானத்திற்கு ஆதரவாக இருப்பவர்கள் எழுந்து நின்று வாக்களிக்க வேண்டும் என சபாநாயகர் கூறுவார். அதன்படி முதல் பகுதியில் உள்ள உறுப்பினர்களில் அரசுக்கு ஆதரவாக வாக்களிப்பவர்கள் எழுந்து நிற்பார்கள். அவ்வாறு எழுந்து நிற்பவர்களின் பெயர்கள் குறித்து கொள்ளப்படும். இதையடுத்து தீர்மானத்தை எதிர்ப்போர் இருப்பின் எழுந்து நின்று வாக்களிக்கலாம் என்றும், பின்னர் நடுநிலை வகிப்போர் எவரேனும் இருந்தால் எழுந்து நின்று வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் நடுநிலை வகிப்பதாக கூற வேண்டும். இதேபோல் 6 பகுதிகளிலும் வரிசையாக வாக்கெடுப்பு நடத்தப்படும். இந்த வாக்கெடுப்பை பத்திரிகையாளர்கள் தங்களுடைய இருக்கையில் அமர்ந்து நேரடியாக பார்க்கலாம். இறுதியாக ஒவ்வொரு பகுதியிலும் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் தீர்மானம் வெற்றி பெற்றதா அல்லது தோல்வியுற்றதா என்பதை சபாநாயகர் அறிவிப்பார். தமிழக சட்டப்பேரவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 235. நியமன உறுப்பினர் ஒருவர் வாக்களிக்க இயலாது என்பதால் வாக்களிக்க தகுதி பெற்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 234. தற்போது ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு RK நகர் தொகுதி காலியிடம் என்பதால் எண்ணிக்கை 233ஆக குறைந்துள்ளது. சபாநாயகர் வாக்களிக்க மாட்டார். ஆகவே 232 பேர் வாக்கெடுப்பில் பங்கேற்கும் நிலையில் நம்பிக்கை தீர்மானம் வெற்றி பெற 117 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. அதேபோல திமுக தலைவர் கருணாநிதி உடல்நலக்குறைவு காரணமாக வாக்கெடுப்பில் பங்கேற்க வாய்ப்பில்லை. ஆகவே அவையின் பலம் 231ஆக இருக்கும் வேளையில் 116 உறுப்பினர்களின் வாக்குகள் இருப்பின் எடப்பாடி பழனிசாமியின் தீர்மானம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். சபாநாயகர் மற்றும் ஜெயலலிதா நீங்களாக அதிமுகவின் மொத்த பலம் 134. இதில் பன்னீர்செல்வம் தரப்பில் உள்ள 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கை தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிக்காத பட்சத்திலும் 123 உறுப்பினர்களின் ஆதரவு எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு உள்ளது.
திமுக, காங்கிரஸ், முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகள் தீர்மானத்திற்கு எதிராக வாக்களிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பன்னீர்செல்வம் தரப்பினர் எதிர்த்து வாக்களித்தால் கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் பதவி இழக்க நேரிடும். தமிழக சட்டமன்றத்தில் 28 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் எடப்பாடி பழனிசாமி வெல்வாரா, அவரது எதிர்த்தரப்பினர் வெல்வார்களா என்பது கடைசி நொடி வரையிலும் தமிழகத்தை பரபரக்க வைத்திருக்கிறது. திரு நயினார் நாகேந்திரன், கடைசி நிமிடம் வரையிலும் பரபரப்பு இருக்கிறது. கடைசி நேரம் வரையிலும் ஒரு பதற்றம் அரசியல் வட்டாரங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. யாரை பார்த்தாலும் இந்த அரசு தப்புமா, நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி வெற்றி பெறுவாரா அல்லது என்ன நடக்கும் என்கிற கேள்விகளை அரசியலில் ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் விசாரித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இப்போது சில நிமிடங்களுக்கு முன்னால் செய்தியாளர்களை சந்தித்த திரு பன்னீர்செல்வம் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், ஜெயலலிதா அவர்களுக்காகத்தான் மக்கள் வாக்களித்தார்கள், குடும்ப ஆட்சிக்கு எதிராக ஜெயலலிதா அவர்கள் பரப்புரை மேற்கொண்டார், இப்போது குடும்ப ஆட்சி ஒன்றுதான் அமைந்திருக்கிறது, எனவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் குடும்ப ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களிக்கக்கூடாது, நாளை அரசுக்கு எதிராக எம்எல்ஏக்கள் வாக்களிக்க வேண்டும் என்கிற கருத்தை திரு பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கிறார். எனவே சமரசம் இல்லை, போட்டி உறுதி, வாக்கெடுப்பு உறுதி. நீங்கள் வெற்றி பெறுவீங்களா? நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். இது போட்டி என்பதற்கே இல்லை. போட்டி என்று ஒரு பக்கம் இருந்தால் கூட 123 சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்கு தெளிவாக இன்றைக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அதனால் இதில் பதற்றமோ ஒரு படபடப்போ ஒரு அவசரமோ எழுதியிருக்கிற அவசியம் இல்லை என்று தான் நான் கருதுகிறேனே தவிர, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெற்று அவருடைய ஆட்சி காலம் 5 ஆண்டு காலம் இருக்கிறது. அந்த 5 ஆண்டு காலத்தில் ஓராண்டுகள் கூட நிறைவடவில்லை. இருந்தாலும் கூட அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு அசாதாரண சூழ்நிலையில் யாரும் எங்களுடைய தலைவி இறந்து விடுவார் என்று நாங்கள் நினைக்கவில்லை, வாக்களித்தவர்களும் இவர்கள் இறந்து போவார்கள் என்று நினைக்கவில்லை. இப்படியாகப்பட்ட சூழ்நிலையில் கட்சி எப்படி 1987-88ஆம் ஆண்டு புரட்சித் தலைவருடைய மறைவுக்கு பின்னால் இந்த இயக்கம் 2ஆக பிளவுபட்ட நேரத்தில் ஏற்பட்ட ஒரு சோதனை, உங்கள் செய்தியில சொன்ன 28 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட சோதனை என்று சொன்னார்களே, அந்த சோதனை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. ஆக நாளை நடைபெறுகின்ற இந்த வாக்கெடுப்பில் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக வெற்றி பெறுவார், தமிழகத்துடைய முதலமைச்சராக வருவார். இன்னும் இருக்கிற 4 ஆண்டுகள் புரட்சித்தில் அம்மாவுடைய கொள்கைகளை நிறைவேற்றுவார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக மக்கள் வாக்களிக்கவில்லை, ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்காக மக்கள் வாக்களித்தார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தேர்வு என்பது மக்களின் விருப்பத்துக்கு மாறானது. எம்எல்ஏக்கள் ஆதரவு உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னாலும் கூட எம்எல்ஏக்கள் தங்கள் மனசாட்சிப்படி வாக்களிக்க வேண்டும், தொகுதி மக்களின் விருப்பத்தை அறிந்து வாக்களிக்க வேண்டும். தொகுதி மக்களுடைய விருப்பம் என்பது, தொகுதி மக்களின் ஆதரவு, பொதுமக்களின் ஆதரவு என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருப்பதற்கு இல்லை என்று ஒரு கருத்து இருக்கிறது. எப்பொழுதுமே ஒரு தலைவர் இறந்துவிட்ட பிறகு அந்த இருக்கின்ற பொழுது அவர்களுக்காகத்தான் வாக்களிப்பார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் கூட அந்த ஆட்சியினுடைய காலம் 5 ஆண்டு இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் பொதுமக்களிடமே கருத்து கேட்டு அதற்கு பிறகு வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த அரசும் நிரந்தரமாக செயல்பட முடியாது. இப்பொழுது மத்திய அரசு ஒரு ஜிஎஸ்டி மசோதாவை கொண்டு வருகிறது. எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் தொகுதி மக்களிடமே நான் கருத்து கணிப்பு கேட்டுவிட்டு தான் நான் உங்களுக்கு வாக்களிப்பேன் என்று சொல்லிட இயலாது. அப்படி என்றால் ஒரு அரசு சுதந்திரமாக செயல்பட முடியாது. ஆகவே தான் சொல்கிறேன், 5 ஆண்டுகள் அது காலம் இருக்கிறது. ஒரு தலைவர் மறைந்து விட்டார், எப்படி புரட்சியில் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதோ அதே போன்ற ஒரு சூழ்நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே தான் இந்த 4 ஆண்டுகள் புரட்சி தலைவி அம்மாவுடைய தாசான தாசன், தொண்டர்களுக்கெல்லாம் தொண்டர், அவருடைய மிக நம்பிக்கைக்குரியவர். இன்னும் சொல்லப்போனால் சேவல் சின்னம், அதாவது சகோதரர் ராஜேந்திரகுமார் கூட தெரியும், இவரும் சேவலில் இருந்தவர் தான். ஆக சேவல் சின்னம் இருக்கின்ற பொழுது அப்பொழுதே சேவலிலே போட்டியிட்டவர், தெருவாக புரட்சி அம்மாவிய கொள்கையை பரப்பியவர். இன்னும் சொல்லப்போனால் ஒரு எங்களுடைய கட்சியில் உள்கட்சி பிரச்சனை ஒரு சில பேர்களை கண்டிக்கின்ற போது கூட எங்கள் அம்மாவுடைய சில பேர் சொல்லும்போது கூட அம்மா அவர்களை திட்டி, நீ அப்படி இல்லை, நீங்கள் அப்படி இல்லை, ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்னுடைய நம்பிக்கைக்குரியவர், மறைந்த செந்தூர் பாண்டியன் எனது நம்பிக்கைக்குரியவர் என்று எடப்பாடி பழனிசாமியை புகழ்ந்து பேசியதும் உண்டு. அவர்கள் இப்பொழுது இல்லை, அவர்களிடம் போய் கேட்க முடியாது. எனக்கு தெரிந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக புரட்சி அம்மாவுடைய நம்பிக்கைக்குரியவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் தான் இப்பொழுது முதலமைச்சர் தேர்தலிலே போட்டியிடுகிறார். திரு ராஜேந்திரகுமார், இதில்
பன்னீர்செல்வம் அவர்கள் உறுதியாக இருப்பது தெரிகிறது. எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர்களை கேட்கிறார். ஒரு பகிரங்க வாக்கு நடக்கப் போகிறது. நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு பதற்றம் இல்லை, எங்களுக்கு அச்சம் இல்லை, வெற்றி உறுதி அப்படின்னு சொல்றார். உங்களுக்கு பதற்றம், அச்சம், வெற்றியின் நம்பிக்கை உங்க தரப்புல எப்படி இருக்கு? பதற்றம் இல்லை அப்படின்னு அவர் சொல்ற காரணம் என்னன்னு கேட்டால், அத்தனை பேரையும் அவங்க அடைச்சி வச்சிருக்கிறாங்க, அவங்க பொறுப்பில் இருக்கிறாங்க. அவர் சொன்னார், இப்போ வந்து ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து பொதுமக்களை போய் சந்திச்சுட்டு தான் நம்ம கேட்க முடியுமாங்கிறதெல்லாம் சந்தர்ப்பம். இப்போ சூழ்நிலை அதல்ல. அம்மா வந்து எல்லாருக்குமே தலைவி, எங்களுக்கும் தலைவி, அவங்களுக்கும் தலைவி, புரட்சி தலைவி தான் நமக்கு எல்லாமே. புரட்சி தலைவி இல்லாத காலத்தில் அவங்க இருக்கும்போது ஓபிஎஸ்ஸை தான் அவங்க வந்து அவங்க எனக்கு அடுத்து அப்படிங்கிறத மக்கள் முன்னாடி சொல்லியிருக்காங்களே தவிர, அவர் சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமியை பல நேரங்களில் புகழ்ந்திருக்கலாம், பல பேரை புகழ்ந்திருக்கலாம், பல சந்தர்ப்பங்களில் என்னையை புகழ்ந்திருக்கலாம். இவர் அதுவல்ல முக்கியம். அந்த பொறுப்புக்கு யார்? இப்போ அவர் சொன்னார், நானும் சேவல் சின்னத்தில் நின்னேன் ஒரு காலத்தில். அவர் நிற்கும் போது தான் நானும் நின்னேன், நான் ஸ்டாலின் எதிர்த்து நின்னேன், எனக்கு ஒரு சொற்பமான ஓட்டில் அப்போ போயிடுச்சு, அதுக்கப்புறம் அது வேற. அப்போ அம்மா சொல்லும்போது நம்ம அங்கே நின்னோம், அம்மா என்ன சொன்னாலும் கேட்டோம். ஆனால் அம்மா சொல்லும்போது ஓபிஎஸ்ஸை மட்டும்தான் பிரதானமாக கடைசி வரைக்கும், அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்கிற வரைக்கும் அவங்க ஓபிஎஸ் தான் எனக்கு அடுத்துன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓபிஎஸ்ஸை எடுத்துட்டு இவங்களை போடுறதுக்கு யாருடைய அனுமதி? அது மக்கள்கிட்ட கேட்கணுமா வேணாம்? எதுக்காக இத்தனை நாட்கள்? கொஞ்சம் இன்டர்வியூ பண்ணலாமா? ஒரே ஒரு சில அம்மா இருக்கும்போதும் நமது மதிப்புக்குரிய பன்னீர்செல்வத்தை தான் இருந்தாங்க சொன்னால் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அம்மா மறைந்து ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி அம்மா மறைந்து விட்டார்கள். மறைந்த சூழ்நிலையில் அன்றைக்கு இரவு இதே பன்னீர்செல்வம் சின்னம்மா அவர்களே நீங்கள் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அம்மா அன்றைக்கி சொன்னது, இந்த சூழ்நிலை என்னால் எதுவும் முடிவு எடுக்க முடியாது. சின்னம்மா சொன்னது, நீங்கள் எல்லோரும் அம்மா யார் யாரை நியமித்தார்களோ அதே போல் நீங்கள் எல்லோருமே பதவி ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அன்றைக்கு சொன்னது. ஓபிஎஸ்ஐ பன்னீர்செல்வத்தை பதவி ஏற்க சொன்னது சின்னம்மா. இது யாரால் மறுக்க முடியாது. ஒரு இதுக்கு தெளிவுக்காக நான் சொல்லுவேன். சரி, ஓபிஎஸ்ஸை வந்து சின்னம்மா சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க, கரெக்டு. இப்போ வந்து ஏன் ஓபிஎஸ் வேணான்னு நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ வந்து ஓபிஎஸ்ஸை தான் சொல்லிட்டாங்கன்னு கரெக்டு. அந்த கட்டத்தை கடந்துட்டோம். அதுக்கு வந்து சசிகலா அவர்களே பதில் சொல்லியிருக்கிறார். சரி, நான் துக்கத்தில் இருந்தேன், அந்த 2 மாத காலத்துக்குள்ள வந்து சில மாற்றங்கள் வந்தது. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அதிமுக முதலமைச்சராக அவரை எங்கள் கட்சிக்காரங்க பார்க்கல, திமுகவோட பார்த்தார், சிரித்தார், நட்பில் இருந்தார், அவங்க ஆதரவு தெரிவித்தாங்கன்னு சொல்கிறப்ப இது பண்ணல, அதனால் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னை தேர்ந்தெடுத்துட்டார்கள் அவங்க சொன்னாங்க. இப்போ கேள்வி வந்து இப்போ அதெல்லாம் நம்ம கடந்த ஒரு வார காலமாக நிறைய அது பற்றி பேசி வந்திருக்கிறோம். எனவே அந்த பழைய விஷயங்களுக்குள்ள போகிறதுல பெரிதாக எல்லோருக்கும் தெரிந்த செய்தி தான். இப்போ இந்த அரசு என்பது நீடிக்குமா நீடிக்காதா? பழனிசாமி அவர்கள் நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெறுவார்னு நம்ம நயினார் அவர்கள் சொல்றார். உங்க கருத்து என்ன? என்னுடைய கருத்து, கண்டிப்பாக அவர்கள் வந்து சுதந்திரமாக நாளைக்கு ஓட்டு போடும்போது தான் பார்க்க முடியும். கண்டிப்பாக அவர் வெற்றி பெறுவதற்கு வந்து ரொம்ப கஷ்டம்தான் நாங்கள் நினைக்கிறோம். நிச்சயமாக அது சுதந்திரமான வாக்கு தான். நீங்க வந்து எல்லோரும் முன்னிலையில் நடக்கிறது ரகசிய வாக்கெடுப்பு கிடையாது. யார் பக்கம் இருக்கிறார்கள், யார் ஆதரவாக ஓட்டு போட்டார், யார் எதிராக ஓட்டு போட்டார்னு எல்லோருக்கும் தெரியும் என்கிற பட்சத்தில் அவங்க வந்து இவ்வளவு நாள் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுனால அவங்க அதில் உறுதியாக இருக்கிறாங்க. அவங்க கட்டுப்பாட்டை விட்டு நாளைக்கு தான் வெளியே வராங்க. இப்போ வந்து பதவி ஏற்றதுக்கு அப்புறமும் கூட அவங்க வந்து கூவாத்தூரில் போய் தான் இருக்கிறாங்க. இப்போ நாளைக்கு நேரடியாக அவங்கள அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வராங்க. இங்கே கூட்டிகிட்டு வந்து இதுக்குள்ளே விட்டதுக்கு அப்புறம் தான் எப்போ சட்டமன்றத்துக்குள்ளே நுழையிறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிது, அப்போ தான் அவங்க சிந்திக்க முடியும். இப்போ நடராஜன் வந்து வெளியே வந்துட்டு கடைசியில் வந்து நான் வந்து ஓபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்றேங்கிற மனநிலை தானே அவர் இருக்காரு. இல்ல, அவர் கூவத்தூர் போகல. திரு ஆர் நடராஜ் நான் இங்கே தான் இருக்கிறேன், அதனால சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில தான் இருக்கிறேன், அறையில் இருக்கிறேன், அலுவலகத்தில் இருக்கிறேன், மக்களை சந்திக்கிறேன். நான் மக்கள்கிட்ட அவர் முதல்ல சொன்னது கட்சி பிளவுபடக்கூடாது, ஆட்சி தொடர வேண்டும், சமாதானமா போகலாம், இருதரப்பும் ஒரு உடன்பாட்டுக்கு வாங்கன்ற கருத்தை சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா வெளியே இருக்காரு, வெளியே இருக்கிறதுனால அவர் இங்கே சப்போர்ட் பண்ணுறாரு. இவங்கெல்லாம் வெளியே இல்லை. அவரே 2 நாட்களுக்கு முன்னால் எங்களுக்கு அளித்த ஒரு பேட்டிலே கூட பெரும்பான்மையினர் எந்த பக்கம் இருக்கிறார்களோ இந்த ஆட்சி கவிழக்கூடாதுன்றது என்னுடைய நோக்கம், ஜெயலலிதா அவர்கள் உருவாக்கின ஆட்சி கவிழக்கூடாது, அதுக்காக நான் அந்த நிலையை எடுப்பேன்னு சொன்னார். இன்றைக்கு மக்கள் உணர்வை நான் மதிக்கிறேன், எனக்கு வாக்களித்தவர்கள் இளைஞர்கள் உணர்வை நான் மதிக்கிறேன், அவங்க இந்த ஆட்சி அமைவதை விரும்பலை அப்படின்ற அதற்காக இது இட்ஸ் நாட் அ ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், என்னை பொறுத்தவரையிலும் ஓட் ஆஃப் கான்சியன்ஸ், மனசாட்சிப்படி ஓட்டு போடுவேன்ற கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி நிறைய பேருக்கு மனசாட்சி உந்துதல் வரப்போகிறதா, இல்லை கட்சி கட்டுப்பாடுன்றது ஒன்று அவங்கள நிறுத்தி வைக்க போகிறதா, இல்லை அவங்களுடைய மனசாட்சி என்பது அந்த பக்கம் ஓட்டு போடணும்னு சொல்லுதான் நாளைக்கு தெரியும்.
உங்களுடைய பார்வை இதில் என்ன? அது கட்சியினுடைய இரு பிரிவினர், அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ பிரதிநிதி ஒருவர், அதிருப்தி பிரிவில் இருக்கக்கூடியவர், இவங்க ரெண்டு பேரும் மாற்று கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. குணா, ஒரே ஒரு விஷயம், அவங்க எம்எல்ஏக்கள் அடைக்கப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இன்னொரு அதுக்கு எதிர் கருத்து இல்லை, காவல்துறையை பல முறை உள்ளே போயிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க, அவங்க சுதந்திரமாக தான் இருக்கிறாங்கன்னு. ஆனால் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கும் தருணத்தில் தங்களுடைய தொகுதியில் இருக்கிற மக்களிடம் பேச வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாதா? ஏன்னா நீங்கள் விட்டுடுங்க, அவங்க அடைக்கப்படவில்லை, அவங்க சுதந்திரமாகவே இருக்கிறாங்க. இப்போ திரு நடராஜ் பண்றாரு, ஒரு நிமிஷம் இருங்க நடராஜ் உதாரணம் இருக்கா? அது ரெஃபரண்டமா நடத்துறீங்க ஒரு முக்கியமான விஷயத்துல இல்ல குணா, இந்த வாக்கு என்று அளிக்கப்பட்டது. இப்போ அவங்க எதை வேணா சிலர் என்ன சொல்றாங்க, இது கட்சிக்காக போடப்பட்ட ஓட்டு, சின்னத்துக்காக போடப்பட்ட ஓட்டுன்னு சிலர் இன்னைக்கு பேசலாம். ஆனால் இதே நபர்கள் தான் செல்வி ஜெயலலிதாவுக்கு தான் போடப்பட்ட ஓட்டு என்று 3 மாதம் முன்னாடி வரைக்கும் அவங்க பேசிட்டு இருந்த நபர்கள் தான். நான் என்ன கேட்குறேன், சரி அவங்க அடைக்கப்படவே இல்லை, சுதந்திரமாக இருக்கிறாங்க, அங்கே இருக்கிறாங்க, அவங்களுடைய சொந்த விருப்பத்தில் இருக்கிறாங்க. யார் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க? மற்ற கூட இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்தாங்களா? யாருக்கு அவர்கள் அடிப்படையாக விசுவாசமாக இருக்க வேண்டும்? மக்கள்கிட்ட தானே இருக்கணும், மக்கள் தானே அவங்களுக்கு தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டுருக்காங்க. ஒரு நிமிஷம் இருக்கு, நீங்க அடிப்படையா நடராஜ் எடுத்துங்க, ரெண்டு பார்வை இருக்கு. கட்சி ஒருவரை சின்னத்தை கொடுத்து வேட்பாளராக நிறுத்தின பிறகு மக்கள்ன்றவங்களை சந்திக்கிறதுக்கு வேட்பாளர் போகிறார். மக்கள் தான் இறுதி எஜமானர்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கட்சி தான் எனக்கு இந்த வாய்ப்பை தருகிறது, கட்சி தலைமை எனக்கு தந்தது, கட்சி தலைமை ஒருவருக்கு வேட்பாளர் வாய்ப்பை கொடுக்கல. ஒரு நிமிஷம், அந்த கட்சி தலைமையே இப்பொழுது இப்போ ஒரு மாதம் 2 வாரம், ஒரு நிமிஷம் 2 வாரம் நீங்க இல்ல நினைக்கிறீங்க, இல்ல ஒரு தலைமை இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. குணா ஒரு நிமிஷம், ஒரு விஷயம் அதை ஒத்துக்கிறீங்களா? கட்சி தலைமையில் ஒரு பிளவு ஏற்பட்டது. எவ்வளவு பெரிய பிளவு, இந்த பக்கம் எவ்வளவு பேர் இருக்காங்க, அந்த பக்கம் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பார்க்க வேண்டாம். திரு ஓபிஎஸ் அவர்களும் 2 வாரத்துக்கு முன்பு வரை இந்த கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவராகத்தான் கருதப்பட்டார். அதுல மாற்று கருத்து இன்றைக்கும் மக்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர் தான். அதுல ஒண்ணும் ஒரு எளிமையானவர். எதுக்கு சொல்றேன்னா, இப்போ யுனானிமஸா ஒரு லீடர் எலெக்ட் பண்ணிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்க போய் மக்களை சந்திச்சு கேள்வி நீங்க யாரை ஆதரிக்கிறீங்கன்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. கட்சியில் ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கிற ஒரு சூழல். இந்த பிளவில் 2 போட்டியாளர்கள் இருக்கிறார்கள். இப்போ உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, சரியோ தவறோ, 2 போட்டியாளர்கள் இருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணணும்? தொகுதியில் இருக்கிற யாரை கேட்கணும்? நீங்க 2 போட்டியாளரை கவர்னரே ஏத்துக்கலையே. இல்ல, போட்டியாளர் ஒருவர் தானே கவர்னர் ஆட்சி அமைக்க கூப்பிடுறாரு, 2 பேருக்கு பதவி பிரமாணம். அது ஏன் காரணம்? ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட நம்பர் இல்ல. அந்த நம்பர் இல்லாதனால அவர் போய் ஒரு லிஸ்ட் கொடுத்து எங்களுக்கு ஸ்வேரிங் இன் கொடுங்கன்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. அடிப்படையாக ஏன் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களாக சுதந்திரமா தானே இருக்கிறாங்க? இப்ப நடராஜ் ஏன் உட்காந்துருக்காரு மயிலாப்பூர் ஆபீஸ்ல, எம்எல்ஏ ஆபீஸ்ல ஏன் உட்காந்துருக்காரு? ஏன் பெட்டிஷன் வாங்குறாரு? ஏன் போன்ல பதில் சொல்றாரு? ஏன் டைம் எடுக்கிறதுக்கு முழு உரிமை இருக்கிறது. அவர்கள் நாங்க போயிட்டு மக்களை சந்தித்தோம், எங்கள் தொகுதியில் மிக்ஸ்டு கருத்து இருக்கு, சிலர் இப்படி சொல்றாங்க, சிலர் அப்படி சொல்றாங்க, அதையெல்லாம் நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்களுடைய முடிவை நாங்கள் செய்திருக்கிறோம். எங்கள் முடிவு இந்த பக்கம், அவங்க எந்த பக்கம் வேணா போட்டோம். பட் அந்த எக்ஸசைஸே கேரி அவுட் ஆகல. இது கட்டாயப்படுத்தி வைக்கிறாங்கிறது நான் சொல்லல. ஏன்னா காவல்துறை 3 முறை போயிருக்காங்க. கேக்குறதுக்கு என்ன அளவுகோல் இருக்கு? எதுல அளவுகோல் இல்ல, அதாவது எதுல கருத்து கேட்பாங்க? அப்படி என்ன நீங்க ஒரு தொகுதி எந்த முன்னுதாரணமும் கிடையாது. இல்ல, முன்னுதாரணம் இல்ல. அதாவதுங்க ஒரு இவ்வளவு இது ஒரு முக்கிய, அதாவது நீங்க ஒரே ஒரு கான்ட்ராஸ்ட் பண்ணணும். அதிமுக பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மக்கள் யாராவது சொன்னாங்களா? இல்லை நீங்கள் அவங்க வரவே கூடாது, அதிமுக பொதுச் செயலாளர் இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஒரு சோஷியல் மீடியாலேயோ இல்லை பப்ளிக்லையோ என்ன ஒப்பீனியன்? கட்சியினுடைய உள் விவகாரம். அதற்கும் இதுக்கும் நமக்கு சம்பந்தம் கிடையாது. புரட்சி தலைவருடைய மறைவுக்கு பின்னால் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வரக்கூடாதுன்னு அப்பொழுது ஜானகியெல்லாம் இருந்தாங்க. அப்போ திரு ஆர் ராம வீரப்பன்லாம் இருந்தாங்க. அப்பொழுது புரட்சி தலைவியை அவருடைய புரட்சி தலைவருடைய உடல் பக்கமே நிற்க விடாமல் குண்டூசியால் குத்துனாங்க. வண்டியில், இராணுவ வண்டியில் ஏறும்போது மிதிச்சு கீழே தள்ளுனாங்க. இவங்கெல்லாம் ஒரு நடிகை, இவங்க நாட்டினுடைய தலைவியாக வர முடியுமா? எப்படிலாம் இதை விட மோசமான விமர்சனம் எழுந்ததுண்டு. ஆனால் இப்போ என்ன, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இந்த மீடியாக்கள், இணையதளங்கள், இதில் தான் ஒரு மாயை உருவாக்கிட்டு இருக்காங்களே தவிர வேற எந்த விதமாக இல்லை. இது மாதிரி சார் சொல்ற மாதிரி கருத்து கணிப்பு கேட்டு ஒவ்வொரு தடவையும் நம்பிக்கையில் தீர்மானம் 6 மாதத்துக்கு ஒரு முறை கொண்டு வரலாம். ஒரு சட்டமன்றத்திலேயோ சட்டத்தை இது பண்ணும்போது
நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம கொண்டு வரலாம். போய் மக்கள்கிட்ட போய் கருத்து கணிப்பு கேட்டுட்டு அப்புறமா வந்து வாக்களிக்கலாம் அப்படின்னா அது நடக்கக்கூடிய காரியமா? இல்லைங்க, அவர் சொன்ன மாதிரி ஆஃபீஸில் வந்து உட்காரட்டுங்க, நான் 10 பேர் பேசுகிறத கேட்கட்டுங்க. இப்போ நான் ஒன்றும் கருத்து கணிப்பு ஒன்றும் எழுதி வாங்கி யாருக்கு சப்போர்ட் அது தேவையில்லை. நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸில் போய் ஒரு 2 நாள் உட்காரட்டும். மக்களை ஜனங்க வருவாங்க, கூப்பிட வேண்டியதில்லை, ஜனங்களே வருவாங்க. ஓட்டு போட்டு அவங்க எம்எல்ஏ ஆஃபீஸ் தானே போகணும். அப்போ ஃபேஸ் பண்ணி தானே அவங்க கிட்ட என்ன சொல்றீங்கன்னு கேட்கட்டுங்க, அப்புறம் முடிவு எடுக்கட்டும். இல்ல ஒரே ஒரு நிமிஷம், அந்த வரலாறு திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் சொன்ன அந்த வரலாறு நம்ம பார்த்தோம்னாக்கா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதாவது திருமதி ஜானகி ராமச்சந்திரனிடம் கிட்டத்தட்ட 90க்கும் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. செல்வி ஜெயலலிதாவிடம் 30 பேர் தான் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் அதற்கு பின் தேர்தல் நடந்த போது இந்த அணி எவ்வளவு இடங்கள் வெற்றி பெற்றார்கள், அந்த அணி எவ்வளவு இடங்கள் வெற்றி பெற்றார்கள் உங்களுக்கு தெரியும். தேர்தல் வரட்டும். இல்ல லைட்டர் வெயின்ல ஒன்னு சொல்லணும். தேர்தல் வந்த போது ஜெயலலிதா அணிக்கு வந்து அன்றைக்கு இருந்தது 30. ஆனால் தேர்தலுக்கு பிறகு குறைஞ்சது 28. ஆனால் தேர்தல் வந்த பிறகு அதிமுகவின் 2 பிரிவும் ஜெயிக்கல, திமுக ஆட்சிக்கு வந்தது. ஐயா, 2 பிரிவுகளுக்கு இடையே ஏற்பட்ட போட்டியில் எந்த அணி மக்கள் அங்கீகாரம் பெற்றதுங்கிறது தான் கணக்கு. யார் திமுக தோக்கடிக்க முடியல, ஏன்னா ஏடிஎம்கே ஓட்டு ஸ்பிளிட் ஆச்சு, அந்த ஸ்பிளிட் ஆனதால தோத்தாங்க. திரு பிரியன் இதுல 2-3 பார்வைகளை முன்வைக்கிறாங்க. ஒன்று, முன்னுதாரணம் கிடையாது. ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒரு முறை கூட நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தலாம், சட்டத்தில் இடம் இருக்குது, சட்டமன்ற விதிகள் இருக்குது. எனவே 6 மாதத்துக்கு ஒரு முறை தொகுதியில் போய் கேட்க முடியாது, அதுக்கு முன்னுதாரணம் இல்லை அப்படின்ற கருத்தை சூழலுக்கு ஏற்ப ஒரு முடிவு எடுக்கிறது இயல்பு அப்படின்றத நயினார் நாகேந்திரன் அவர்கள் முன்வைக்கிறார். இல்லை, மக்களை கேட்கணுன்றாங்க. இன்னொரு கருத்து, எம்ஜிஆர் அவர்கள் பிரிந்த போதே ஜானகி அவர்களை ஆதரிப்பதா ஜெயலலிதா அவர்களை ஆதரிப்பதா அப்படின்றதற்கு அன்னைக்கு இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கு இருந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் கட்சிக்காரர்களையோ மக்களையோ சந்தித்து கேட்டுவிட்டு வந்து பண்ணது மாதிரி தெரியலை. அன்றைக்கும் ஜெயலலிதா அணியினுடைய உறுப்பினர்கள் சொகுசு பேருந்துகள், இப்போ நம்ம சொல்கிறோம், அன்றைக்கு பேருந்துகள் அழைத்து செல்லப்பட்டு பல இடங்களில் தங்க வைக்கப்பட்டாங்க. சாத்தூர், வெவ்வேறு ஊராக சென்று இண்டோர் போனாங்க, அதுக்கப்புறம் பாம்பே போனாங்க, பல மாநிலங்கள் எல்லாம். இப்போ அது கூவத்தூரோட நின்றது, அன்றைக்கு வந்து பல மாநிலத்துக்கே போனாங்க. இப்போ கட்சிக்காரங்களை மட்டும் கேட்டாவது முடிவெடுக்கணும், அல்லது மக்களை கேட்டுட்டு முடிவெடுக்கணும். ஜனநாயகத்தில் அது இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு திணிக்கப்படும் தலைமை, ஒரு பலவந்தமாக திணிக்கிறாங்க. மக்களுடைய ஏற்பு இதுக்கு இல்லை அப்படின்ற பார்வையை திரும்ப திரும்ப முன்வைக்கிறாங்க. இல்லை, அது மாயை, சோஷியல் மீடியாவில் செய்கிற மாயைன்ற கருத்தை அதிமுக சொல்கிறது. உங்கள் பார்வை இதில் என்ன? அதாவது இப்போ எம்ஜிஆர் சொன்ன ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மக்கள் விரும்பவில்லை என்றால் திரும்பி அழைக்கும் உரிமை வேண்டும்னு எம்ஜிஆர் சொல்லியிருக்கார். நீங்கள் அவரோட தேர்தல் பிரச்சார கூட்டம் நீங்கள் 80 ரைட் டு ரீகால் இல்லையே நமக்கு. அந்த ரைட் டு ரீகால் அவர் ப்ரெஸ் பண்ணார் எம்ஜிஆர். 80 எலெக்ஷனில் வந்து அவர் பிரச்சாரத்தை கவர் பண்ணும்போது பார்த்தது ரைட் டு ரீகாலில் வந்து ஹி வாஸ் ப்ரெஸ்ஸிங் இட். அது நடக்கலைன்ற வேறு விஷயம், நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே அது கமெண்ட் பண்ணலாம் தேவை, அதனால் அது நடக்கலை. ரெண்டாவது வந்து மக்களுடைய கருத்து கேட்கணுன்ற ஒரு பாயிண்ட் இருக்கும். ஏன்னா எம்ஜிஆரே மக்கள் திருப்பி அழைக்கிற உரிமை வேணும்னு சொல்லும்போது இப்போ இருக்கிறவங்க அதிமுகவில் இருக்கிறவங்க அந்த எம்ஜிஆரோட கருத்தை ஒட்டி இந்த விஷயங்களை மதிக்கணுன்றதுக்காக நான் அந்த விஷயத்தை சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இப்போது மக்களுடைய கருத்தை கேட்கணுன்ற ஒரு விஷயம் வருதுங்க. இப்போ மக்களுடைய கருத்து இப்போ என்னுடைய பார்வையில் நான் எப்படி பார்க்குறேன்னா, இன்றைக்கி சமூக வலைத்தளம் இன்றைக்கி 88-89 இந்த பிரச்சனை வந்தபோது, 87-88 இந்த பிரச்சனை வந்தபோது இந்த அளவுக்கு சமூக வலைத்தளங்கள் நம்மக்கிட்ட கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு கம்யூனிகேஷன் மக்கள்கிட்டலாம் ஒரு ஒரு இந்த இது இல்லை, பரிமாற்றம்லாம் இல்லை. பட் இன்னைக்கு வந்து தொலைக்காட்சிகளும் கிடையாது, அன்றைக்கி தூர்தர்ஷன் மட்டும்தான் இருந்தது. அது வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடாது. இன்றைக்கி வந்து அப்படி கிடையாது. இன்றைக்கி நமக்கு முன்னாடியே ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு முன்னாடியே மக்கள் நிறைய விஷயங்களை சிந்திக்கிறாங்க, சமூக வலைத்தளத்தை நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி கருத்து பரிமாற்றம் வருது. அதனால் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கு சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு சசிகலாவுக்கு எதிரான ஒரு இது நடக்கிறது, கருத்துக்கள் நிறையா இருக்குது, இல்லை பன்னீர்செல்வத்தை கிண்டல் பண்ணுற மாதிரி கருத்துக்கள் நிறையா இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். ஆனால் என்னுடைய அழுத்தம் திருத்தமான ஒரு கருத்து என்னென்னா, சமூக வலைத்தளங்களில் பரிமாற்றப்பட்ட கருத்துக்களுக்கும் அதிமுகவோட ஓட் பேங்க்குக்கும் there is a difference. அது ஒரு நல்ல டிஃபரன்ஸ் இருக்குது. அதிமுகவோட ஓட் பேங்க் வந்து அது வந்து ஒரு கீழ்த்தட்டு மக்கள், அந்த மாதிரி கிராமப்புறத்து மக்கள், இரட்டை இலையை நம்புற மக்கள், எம்ஜிஆர் மேலே விசுவாசம் உள்ள மக்கள். நிச்சயமா இல்லை, நான் சொல்றது நான் சொல்லி முடிச்சேன். சோஷியல் மீடியால பிரியன் கருத்துல ஒரு கருத்து இருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ண யாரும் அதிமுக ஜெயிக்கும்ன்ற முடிவுக்கு வந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பா அந்த அளவுக்கு எதிரான பிரச்சாரம் மிக வலுவா இருந்தது. மக்கள் நல கூட்டணி வெற்றி பெறும். சோ அந்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் சொல்லப்படுற கருத்துக்களுக்கும் மக்களோட அதிமுக ஓட் மக்கள்னு சொல்ல மாட்டேன், அதிமுக ஓட் பேங்க் அதுக்கும் there is a difference. ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்ற நான் வந்து உணர்றேன். அதனால அதிமுக வந்து இந்த சமூக வலைத்தளங்களை பற்றி அதிகமாக 2 பிரிவுமே அதிகமாக கவலைப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க கவலைப்படுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா,
மக்கள் கட்சி தலைமை என்ன சொல்கிறதோ இப்போ அந்த 2 குரூப்புக்குமே இருக்கிற அந்த கட்சி தலைமை என்ன சொல்கிறதோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதில் தான் பார்ப்பாங்க. இப்போ அதில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் நாளைக்கு வரப்போகிறதுன்றது தான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான இதாக பார்க்குறோம். இப்போ கடந்த ஒரு வாரமாக பார்த்துட்டு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து கட்டுப்பாடாக இன்னொருத்தரோட கட்டுப்பாட்டில் இருக்காங்க, ஒரு இடத்துல இருக்காங்கன்றது ஒரு பொதுமக்களோட பார்வையிலும் தெரியுற விஷயம். கட்டுப்பாடா இருக்காங்களா, கட்டுப்பாட்டில் இருக்காங்களா, கட்டுப்பாட்டு உட்பட்டு இருக்காங்களா, இல்லை கட்டுக்கடங்காமல் இருக்காங்களா, அந்த கட்டுப்பாடு இல்லை அது மாதிரி இருக்கும் பொழுது ஸோ பொதுமக்கள் அவங்க வெளியில் வந்து பல விதங்களில் பேட்டி கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து சுதந்திரமாக இருக்கோம், மட்டன் சாப்பிட்றோம், பாயா சாப்பிட்றோம்னு சொல்லலாம். பட் ஆனால் பொதுமக்கள் பார்வையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே யாருடைய கண்ட்ரோல்லையும் இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜ் தான் இருக்குது. அது பொதுமக்களோட பார்வையிலேருந்து அதை பார்க்குறோம் நம்ம. அப்படி இவங்களோட தரப்பு என்ன, பன்னீர்செல்வம் தரப்பு, அவங்கள நீங்கள் சுதந்திரமாக வெளியில் விட்டீங்கன்னா அவங்க எங்ககிட்ட வருவாங்க அப்படின்ற மாதிரியான இவங்களுடைய பார்வை இப்படி இருக்குது. ஸோ இந்த 2 பார்வையும் நாளைக்கு வந்து அசம்பிளியில் மீட் பண்ண போகிறது. ஸோ நாளைக்கு எப்படி அவங்க பிஹேவ் பண்ண போறாங்க, அதுதான் இப்போ நம்ம எதிர்க்க நாளை என்ன ஏதாவது அதிசயம் நடந்துருமா? இப்ப வந்து உறுப்பினர்களுடைய கடிதங்களை கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க. சரி, நான் உங்களோட இத்தனை நாள் அவங்களோட இருந்திருக்கிறார்கள். அவர்கள் நாளை திடீரென்று ஒரு மனசாட்சியின் உந்துதல் அவங்களுக்கு வந்துடும், இல்லை திடீர்னு ஒரு ரிவோல்ட்டுக்கு அவங்க தயாராகிடுவாங்க, திடீர்னு ஒரு மாற்று பார்வைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நம்புறதுக்கு முன்னுதாரணங்கள் எதுவும் இருக்கா? நாளைக்கு அதிசயம் நடக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்புகள் இருக்கா? நான் அதிமுக தரப்புலேருந்து பார்க்குறத விட பொதுவாக பார்க்குறேன். இன்றைக்கி இருக்கிற அந்த 234 231 சட்டமன்ற உறுப்பினர்களும் எல்லாருமே சேர்த்தே நான் சொல்கிறேன், யாருமே தேர்தல் விரும்பலை, யாருமே விரும்பலை. ஐ எம் டேக்கிங் டிஎம்கே ஆல்சோ இன்டு அக்கௌண்ட். டிஎம்கே உறுப்பினர் உட்பட யாருமே இன்னொரு தேர்தல் வந்து அது இன்ஸ்டபிலிட்டி வரதை விரும்பலை. ஏன்னா நாளைக்கு எலெக்ஷன் வந்து நாங்கள் வின் பண்ணுவோமா, 4 வருஷ காலம் இன்னும் இருக்கின்றது ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு மட்டும் இல்லை, எதிர்கட்சிகளையும் சேர்த்து சொல்றேன். 2 பார்வை நீங்க எப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல நான் எல்லா உறுப்பினர்களையும் எடுத்துக்கிறேன் கணக்குல. அவங்க 2 பார்வை இருக்கு, அவர் சொல்றது இல்ல. எல்லா உறுப்பினர்களும் நான் கணக்குல எடுத்துக்கிறேன். 4 வருஷம் இருக்கிறது ஆளுங்கட்சி மட்டும் கிடையாது. நாளைக்கு நான் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு நினைக்கலாம் அவங்க. இல்ல இல்ல, இப்ப இருக்கக்கூடிய சூழலில் எப்போ தேர்தல் நடந்தாலும் ஆட்சிக்கு வந்துரும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். நான் உங்களை கேட்கிறது 2 பாயிண்ட் சொல்றீங்க. துரைமுருகன் சொல்றாரு இப்ப கலைச்சால் நாங்க வருவோம்னு சொல்றாரு. இல்ல நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்து எல்லா உறுப்பினர்களும் இருக்குன்னு என்னோட பாயிண்ட். அடிப்படையான அதுதான் முக்கியமான பாயிண்ட். அது அடிப்படையான பிரச்சனை. தேர்தல் என்பது இப்போ கடந்த காலங்கள் மாதிரி இல்ல, செலவு அதிகமான ஒரு கண்டிப்பா அதான் ஒரு பாயிண்ட். அதனால சொல்றேன் நான், தேர்தல் ஆணையம் நிர்ணயிக்கிற வரம்ப காட்டிலும் 10 மடங்கு அதிகமாக செலவழிக்கிறாங்க, மடங்கு கூடுதலா செலவு செய்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பெரிய பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்கும் பெரிய பிரச்சனை. எனவே 6 மாதத்துல இன்னொரு தேர்தல்னா செலவு செய்ய முடியாத நிலைமையில எல்லா உறுப்பினர்களுக்கும் அது அப்ளை ஆகும். அது நாட் ஒன்லி அதிமுக 2 தரப்பு உறுப்பினர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா தரப்பு உறுப்பினர்களுக்கும் அது அப்ளை ஆகும். நீங்க இது டீஸ்டெபிலைஸ் ஆனால் அடுத்தது யாருக்கான வாய்ப்பு, எப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கிறது, அது ஸ்ட்ராங்கா இருக்குமா இல்லையான்ற எண்ணம் எல்லா உறுப்பினர்களுக்கும் இருக்கும். இதுக்கு இன்னொரு பார்வை இருக்கு. இப்ப சட்டமன்றத்துல சில கட்சிகளுக்கு தான் பிரதிநிதித்துவம் இருக்கு. கண்டிப்பா அந்த 3 கட்சிகள் தான், எதிர் தரப்புல 3 கட்சிகள் தான் இருக்காங்க. வெளியில அந்த 3 கட்சிகள் இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. வெளியில இருக்கக்கூடிய கட்சிகள் சொல்ல முடியாது. அது ஒரு அரை டஜன் கட்சிகளுக்கு இந்த முறை சட்டமன்றத்துல பிரதிநிதித்துவம் இல்ல. தேமுதிக, மதிமுக, பாமக, பாஜக, 2 மக்கள் கட்சி, புதிய தமிழகம், விடுதலை சிறுத்தைகள், இப்படி பல கட்சிகளுக்கு சட்டமன்றத்துல பிரதிநிதித்துவம். அதுக்குள்ள இருக்க சட்டமன்ற தேர்தல் வந்தா பரவாயில்ல, எவ்வளவு சீக்கிரமா வந்தா பரவாயில்ல அவங்க நினைக்கலாம். அது இன்னொரு பார்வை, இது அவங்க நினைக்கலாம். பட் உள்ள இருக்கிற கட்சிகள் இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு அடுத்த 4.5 வருட காலம்ன்றது வந்து முக்கியமான ஒரு விஷயம். அது ஏன்னா இன்னைக்கு அரசியல் வந்து முழுக்க ஒரு பொதுநலன் சார்ந்ததா இல்லை, அது சுயநலன் சார்ந்ததாகவும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது ஏன் வந்து எல்லா எம்எல்ஏக்களுக்கும் அந்த உணர்வு இருக்கக்கூடாது? இந்த கவர்மெண்ட் போனால் அடுத்த கவர்மெண்ட் ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்குமா, நமக்கு அதில் என்ன ரோல் இருக்கும் அப்படின்ற எண்ணம் எல்லா எம்எல்ஏக்களுக்கும் வரும் இல்லையா? அப்போ என்ன மாதிரியான சூழ்நிலை உருவாக போகிறது, நாளைக்கு என்ன மாதிரியான ஓட்டெடுப்பு வைக்க போகிறாங்க, அது ரகசிய ஓட்டெடுப்பாக இருந்தால் ஒரு நிச்சயமாக பல திடுக்கிடும் இது முடிவுகள் வெளியாகலாம். அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பிளாக்காக பார்த்தாங்கன்னா அதில் ரகசிய வாக்கெடுப்பு இல்லை இல்லையா? அது கவர்னருக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, நல்ல நியாயமாக நடக்கணும்ன்ற பார்க்கறதுல கவர்னருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னொரு பார்வை சொல்கிறேன், இது வந்து சார் இது வந்து இல்லை குணா சார், இது வந்து ஸ்பீக்கரோட கண்ட்ரோலில் முழுக்க இருக்கு. அவர் நாளைக்கு என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை வந்து கோர்ட்டில் கூட சேலஞ்ச் பண்ணால் அது ரொம்ப வருஷம் அவங்க தீர்மானிக்கிறதுக்கு. ஸோ நாளையை பொறுத்த மட்டும் ஸ்பீக்கர் தான் ஹீரோ. அங்கே அவர் சில விஷயங்களை முடிவெடுப்பார், அதிரடியாக பல விஷயங்களை முடிவெடுப்பார். இவங்களுக்கு அது வாக்களிக்கிறதுக்கு உரிமை கிடையாது, 4 பேர் அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணாலும் பல விஷயங்கள் நடக்கலாம். வாக்களித்த பிறகு தடை சட்டத்தை நீங்க பயன்படுத்த முடியாது. வாக்களித்த பிறகுதான் நீங்க எந்த முடிவு, வாக்களித்த பிறகுதான் சொல்றேன், வாக்களித்த எனவே அது நீங்க கட்சி தாவல் தடை சட்டத்தை நீங்க பயன்படுத்தினா அது ஓட்டிங்க்கு பின்னாடி தான், அதற்கு முன்னால் அவங்க போடுற ஓட்டு செல்லாத, ஓட்டிங்க்கு பின்னாடி தான் நான் சொல்றேன், முன்னாடி சொல்லல. அப்படி இருக்கும்போது ஸ்பீக்கரோட டிசிஷன்ன்றது நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம்.
ஸோ அதை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா 88ல் பார்த்தீங்கன்னா 33 பேரை ஜெயலலிதா தரப்பு ஆட்களை வந்து பிஹெச் பாண்டியன் ஒரே ஸ்ட்ரோக்கில் டிஸ்குவாலிஃபை பண்ணார் பிஹெச் பாண்டியன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பலது எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நீண்ட சட்ட போராட்டத்துக்கான அடிப்படை நாளைக்கு உருவாகும். ஆனால் கவர்னருக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்குது சார், நியாயமாக இந்த இது நடக்கிறதா. இன்னொன்று வந்து இந்த விஷயங்களை நாளைக்கு சட்டசபையில் நடக்கிற இந்த விஷயங்களை இந்த தொலைக்காட்சிகள் வந்து நேரடியாக ஒளிபரப்பணும் மக்களோட பார்வைக்கு. இதை வந்து இந்த கவர்னர் உடனே செய்யணும். ஆக்சுவலா சார் இதுவரையிலும் இது செய்யணும், உடனே செய்யணும். கேரளா சட்டசபையில நேரடி ஒளிபரப்பு இல்ல, இது பண்ணணும். நாளைக்கு பண்ணணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு அசெம்பிளி நாளைக்கு பண்ணணும். நாளைக்கு பண்ணணும். நம்ம தமிழ்நாட்டுல ஒரு அமைப்பு வழக்கே தொடர்ந்து 66 கோடி எங்க கிட்ட இல்லன்னுட்டாங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. 66 கோடி ஆகாதுங்கிறது எல்லாருக்கும் இல்ல, அவங்க சொல்லுது, கவர்மெண்ட் சொல்லுது சார். கவர்மெண்ட் சொல்லுது என்ன காரணத்துக்காக சொன்னாங்க, அது டிலே பண்றதுக்காக. டிலே பண்றது வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல, ரெண்டு விஷயம். இல்ல, நாளைக்கு டெலிகாஸ்ட் பண்ணணும் நேரடியா. ஒரே ஒரு அதுதான் முக்கியமான பாயிண்ட். நேரடி ஒளிபரப்பு இருந்தால் நிச்சயமாக அது மக்களுக்கு என்ன நடக்கிறது அப்படிங்கிறது தெரியும். கண்டிப்பா உதவும். நிச்சயமா அதுல மாற்று கருத்தே இல்லை. பல கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு 1.5 ஆண்டு காலமாக நம்ம எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறது லைவ் டெலிகாஸ்ட் இருக்கணும். அப்பதான் மக்களுக்கு இது உரிமை இருக்குது. ஏன்னா இதுல வந்து ஒன்னும் ஒரு சீக்ரெட் ஐட்டம்ஸ் ஆர் நாட் கோயிங் டு பி டிஸ்கஸ்ட் அங்க. அதனால அங்க வந்து ஒன்னு திரு பிரியன் சொன்னது வந்து அந்த அதிமுகவுடைய ஓட் பேஸ் அது ஒரு காலகட்டத்தில் அவர் சொல்றது முழுமையாக உண்மை. ஒரு ப்ரிடாமினன்ட்லி ரூரல் ஓட் பேஸ். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டியில் உங்களுக்கு டிஎம்கே அதிகமாக திமுக ஜெயிக்கும், கிராமப்புறங்களில் அண்ணா திமுக ஜெயிக்கும், எம்ஜிஆர் வாக்காளர்கள், இரட்டை இலை வாக்காளர்கள் அந்த மாதிரி இருந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஒரு யூத் ஓட்டர்ஸ். இன்ஃபேக்ட் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம், 2016 தேர்தலுக்கு முன்னாடி சமூக வலைதளங்களில் வந்து திமுக வெற்றி பெறும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. பல கருத்து கணிப்புகளும் அப்படிதான் சொல்லிச்சு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த யூத் பேஸை ஓட்ட அந்த சோஷியல் மீடியா கான்ஷியஸ் ஓட்டரை வந்து திமுகவால் கவர முடியவில்லை என்று திமுகவே வந்து நீங்கள் இன்ஃபார்மலாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்களே ஒத்துப்பாங்க. இந்த ஓட்டர்ஸ், இந்த இளம் ஓட்டர்ஸ், யூத் ஓட்டர்ஸ் வந்து 18 to 30 வயசு ஓட்டர் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இருக்கா. நீங்க தயவு செய்து சிட்டியில் இருக்கிறவங்க மட்டும் தான் இருக்காங்க இல்ல, கிராமத்திலயும் இன்னைக்கு சோஷியல் மீடியால இருக்காங்க, Facebookல இருக்காங்க, ட்விட்டர்ல இருக்காங்க, 14% தான் இருக்காங்க. இன்டர்நெட் விஷயத்துல 14% இருக்காங்க. Facebook சோஷியல் மீடியால ஓட்டர்ஸ் இருக்கிறது நான் மறக்கல. 14% அந்த ஓட்டர்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பாக அது கருத முடியாது. இன்னும் சொல்ல போனா கருத்து கணிப்புகளோ சமூக வலைத்தளங்களோ எதையும் நிர்ணயம் செய்ய முடியாது. ஆனா இருக்கிறது அதை நம்ம மறுக்கவில்லை. சில காரியங்கள் இருக்கு. இப்போ மிகப்பெரிய வளர்ந்த தேசம் அமெரிக்கா நாடு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அங்க யார் ஜெயிப்பான்னு சொன்னாங்க? எல்லாரும் ஹிலாரி கிளின்டன் தான் ஜெயிப்பான்னு சொன்னாங்க. எல்லா கணிப்புகளும் அதான் வந்து எல்லா கருத்துக்களையும் ஒரே ஒரு பத்திரிகை தான், டொனால்டு ட்ரம்புடைய மருமகனுடைய ஒரே ஒரு பத்திரிகை தான் அவர் ஜெயிப்பார் மட்டும் எழுதினாங்க. நீ நியூயார்க் டைம்ஸ்ல என்ன 85% ஒரு விதத்துல தானே நடந்தது. நியூயார்க் டைம்ஸ்ல 85% ஹிலாரி கிளின்டன் வருவான்னு சொன்னாங்க. ஆனா 15% தான் டொனால்டு ட்ரம்புக்கு எழுதினாங்க. நம்ம பீகார்ல யார் வருவான்னு சொன்னாங்க. இன்னொரு பார்க்கணும், ட்ரம்ப் தோற்பார் ஹிலரி வெல்வார் அப்படின்னு பத்திரிகைகள் சொல்லிச்சு. ஆமா, கருத்து கணிப்புகள் பொய்யானது. ஆனால் ட்ரம்ப் வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியாது. ட்ரம்ப் வெற்றி பெற்ற பிறகு அந்த வெற்றி அறிவிப்பு வந்த நாள்லயே பட்டாசு அங்க மகிழ்ச்சி ஒரு சின்ன அளவுல தான் நடக்கிறது. எதிர்ப்பு கலகம் பெருசா அமெரிக்க வீதிகள்ல நடந்துட்டு இருக்கிறது. ட்ரம்ப் லாஸ்ட் தி பாப்புலர் அப்ப எதுக்கு தேர்தல் வைக்க வேண்டாமே? பிறகு எதுக்கு தேர்தல் வைக்கணும்? எதனால இவ்வளவு போராட்டம்? எதுக்கு தேர்தல் வைக்கணும்? எதனால இவ்வளவு போராட்டம்? ஓட்டு போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அமெரிக்க எலெக்ஷன் ஒரே நிமிஷம். அமெரிக்கன் எலெக்ஷன் சரித்திரத்துல ஒரு நபர் வெற்றி பெற்ற நபரை விட 30 லட்சம் வாக்குகள் அதிகமாக பெற்று தோல்வி அடைந்தார். சிஸ்டத்தோட ஃபால்ட். ஆனா அதனால தான் வந்து இன்னைக்கும் போராட்டம் நடந்தது. நாம் தொடர்ந்து பேசலாம். பன்னீர்செல்வம் அவர்கள் மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்கள், அரசுக்கு எதிராக ஓட்டு போடுங்கள் அப்படின்னு சொல்றது எந்த அளவிற்கு நடைமுறைக்கு வரப்போகிறது? இன்னொன்று, இரட்டை இலை எங்களுக்கே சொந்தம், தேர்தல் ஆணையம் வந்து ஒரு விளக்கம் கேட்டு சசிகலா அவர்களுக்கு அனுப்பிய நோட்டீஸ், அதனை அடுத்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ற கருத்துக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்திருக்கிறார். அது எந்த அளவுக்கு சாத்தியம், அது யார் பக்கம் போக போகிறது, நம்ம விவாதிக்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். காலத்தின் குரல் தொடர்கிறது. நாளைய நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படின்ற ஒன்றில் உங்கள் அணி வெற்றி பெறுமா? அப்படி வெற்றி பெற்றாலும் 6 மாதத்துக்கு ஒரு முறை வெற்றி பெற்றால் அது 6 மாதத்துக்கு செல்லும். 6 மாதம் கழித்து மீண்டும் ஒரு இப்போ நம்பிக்கை கோரும் தீர்மானம், அப்போது எதிர்க்கட்சி நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வரும். இப்போ என்ன கேள்வி? அப்படி இப்போ 2 கேள்விகளை சேர்த்தே கேட்குறாங்க. ஒன்று, நாளைக்கு
எடப்பாடி பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய பெரும்பான்மை நிரூபிப்பாரா? அப்படியே நிரூபித்தாலும் அந்த ஆட்சி எவ்வளோ காலத்துக்கு ஓடும்? 6 மாதம் தாங்குமா, 1 ஆண்டு தாங்குமா? இப்படி பேசக்கூடிய கேள்விகள் வந்து அரசியல் வட்டாரத்தில் இருக்குது. அதற்கு காரணம் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மைன்றது வந்து அந்த மேஜிக் நம்பருக்கு கூடுதலான்றது வந்து அதிகமான எண்ணிக்கையில் எம்எல்ஏக்கள் இல்லை. எனவே சிலர் மாறினால் கூட இந்த ஆட்சிக்கு வந்து நெருக்கடி வந்து விடுமோ அப்படின்ற கேள்வி இருக்குது. அதை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? இல்லை, இப்போ இருக்கிறவங்க நிச்சயமாக மாற மாட்டாங்க. ஏற்கனவே இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த ஆட்சி 6 மாத காலத்திற்கு பிறகும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி, புரட்சித் தலைவி அம்மாவுடைய எண்ணங்கள், புரட்சித் தலைவி அம்மாவுடைய கொள்கைகள், அவர்கள் வகுத்த திட்டங்கள், ஏழை எளிய மக்களுக்காக போடப்பட்ட அத்தனை திட்டங்களும் இந்த 4 ஆண்டுகளும் தொடரும். அப்படி தொடர்கின்ற நேரத்தில் தொடர்ந்தும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, புரட்சித் தலைவி எம்ஜிஆருடைய ஆட்சி, புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் மலரும், மக்களுக்கு அது நல்ல முறையில் செயல்படும் என்பது தான் என்னுடைய கருத்து. இல்லை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர் நட்ராஜ் சமூகத்தின் அவர் ஒரு முழு நேர அரசியல்வாதி இல்லை, ஒரு பொது அரசு பணியில் உயர் பதவியில் டிஜிபியாக இருந்துட்டு அரசியலுக்கு வந்தவர். அவர் ஒரு பெருசாக கட்சி தொண்டர்களெல்லாம் கேட்டு முடிவெடுக்கக்கூடியவரில் பொதுமக்களுடைய உணர்வு அதை சார்ந்து இயங்கக்கூடியவர். அவர் இந்த அரசுக்கு ஒரு குட்வில் இல்லை, இதற்கு வாக்களிப்பது என்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக நான் பார்க்குறேன், இந்த ஆட்சி தொடர்வது நல்லதல்ல அப்படின்ற முடிவுக்கு வந்து இதுக்கு எதிராக வாக்களிப்பேன், என்னுடைய பதவி போனாலும் சரின்ற ஒரு நிலைமைக்கு வரார். இதை வந்து ஒரு தனித்த ஒருவருடைய குரலா, தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய விருப்பு வெறுப்பாக பார்க்க முடியாது. அது நிச்சயமாக ஒரு தனிப்பட்ட நபருடைய கருத்தாக தான் கருத முடியும். ஏன்னு சொன்னால், இப்போ ஒரு தொகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 2 லட்சம் வாக்காளர் இருப்பாங்க. என்னுடைய தொகுதியில் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா 2,66,000 வாக்காளர்கள் இருக்காங்க. இவங்க 2,66,000 பேர் எனக்கு வாக்களித்தார்களான்னு சொன்னால் கிடையாது. எனக்கு வந்து 81,000 பேர் வாக்களித்தாங்க. எனக்கு எதிர்த்து போட்டியிட்டவங்க 81,600 வாக்கு கொடுத்தாங்க. பாரதிய ஜனதா கட்சியில் சுமார் 7,000 வாக்குகள் பெற்றாங்க. ஆக இப்போ தேமுதிக கட்சியில் ஒரு 7,500 வாக்குகளை பெற்றாங்க. பிறகு கிருஷ்ணசாமி கட்சி, வேறு மற்ற கட்சிகள்லாம் இருக்குது. ஆக 2.5 லட்சம் வாக்காளர் இருக்கும்போது இவர் எப்படி ஒரு தனி நபர் ஒரு நிச்சயமாக இன்னும் ஒரு 5,000 பேர்கிட்ட கேட்டிருப்பாரா, இல்லை ஒரு 10,000 பேர்கிட்ட கேட்டிருப்பாரா? அதனால் மக்கள் அரசு என்று இவர் எந்த கருத்து கணிப்பு நடத்தினாரா? ஒன்றும் இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் எதையாச்சும் ஒரு கருத்தை பொத்தாம் பொதுவாக சொல்வது இந்த நாட்டு மக்களுக்கு தவறான கருத்தை, ஒரு தனிநபர் ஒரு தவறான கருத்தை தமிழக மக்களுக்கு எடுத்து சொல்வதுதான் அமையுமே தவிர, இது எதிரான ஒரு வாக்கு நான் அளிக்க போகிறேன்னு சொன்னால் அது பொருத்தமாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு டிஜிபியாக இருந்தவர் இன்றைக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆகியிருக்கிறார். இப்படி ஒரு கருத்தை அவர் சொல்லியிருப்பாரானால் அது தவறான கருத்தாக தான் இருக்க முடியும். திரு ராஜேந்திரகுமார், இதில் இன்னொரு அம்சம் பார்க்கப்பட வேண்டியதாக இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். சசிகலா அவர்களுக்கு நீங்கள் தெரிவித்த எதிர்ப்பு, நீங்கள் அவரை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுல கூட தர்க்க ரீதியாக ஒரு வாதத்துக்கு ஒப்புக்கொண்டாலும், எடப்பாடி நீண்ட காலமாக அரசியல் இருக்கக்கூடியவர், உங்கள் கட்சியினுடைய பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படி ஏற்றுக்கொண்டப்பட்ட ஒருத்தரை அவரையும் நாங்கள் ஏற்க மாட்டோம், ஏற்றால் பன்னீர்செல்வம் அவருடைய தலைமையை தான் ஏற்க வேண்டும் எல்லோரும் அப்படின்னு சொல்கிறது கட்சி நன்மை அதில் மேலோங்கி இருக்கிறதா தெரியலையே. அதாவது எம்எல்ஏக்கள் தான் அவரை ஏற்றிருக்காங்க, மக்கள் அல்ல முதல்ல. ஏன்னா ஓபிஎஸ்ஸை அம்மா வந்து அவர் தான் என்னுடைய வாரிசு, அடுத்த முதல்வருங்கிறது அவங்க வந்து சொல்லாமல் இல்லை இல்லை வாரிசு கிடையாது, இல்லை இல்லை வாரிசுன்னு சொல்ல, இல்லை வாரிசுன்னு சொல்லலை, அது சொல்ல அது இல்லைங்க. 3 தடவை இல்லைங்க, 3 தடவை எனக்கு பின்னால் அவர் தான் வந்து நான் இல்லாத நேரங்களில் அவர் இருக்கணும். அதுதான் மக்கள் இல்லைங்க, அதுதான் மக்களுடைய கருத்து. நிரந்தரமாகவோ இல்லை அதனுடைய வாரிசு இல்லைங்க, அம்மாவில் எந்த இடத்துல வாரிசுன்னு சொல்லுங்க, அதை ஒத்துக்கிறேங்க, இல்லை வாரிசுன்னு சொல்லுங்க. ஆனால் 3 தடவை எனக்கு அப்புறம் 2 முறை வந்து முதல்வர்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆக அம்மா முதல்வர்னு எனக்கு அப்புறம் முதல்வர்னு ஒத்துக்கிட்டது தான் மக்கள் மனசில் இருக்கும். எம்எல்ஏக்கள் ஒத்துக்கிட்டதை மக்கள் வந்து ஏற்றுக்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லாரும் அவரை ஒத்துக்கிட்டாங்களா, நீங்கள் அவரை ஒத்துக்க, நாங்கள் மக்கள் வாக்களிப்பதே எம்எல்ஏக்களுக்கு ஒரு முறை வாக்களித்தால் 5 ஆண்டுகளுக்கு அது பொருந்தும். ஓட்டு கேட்கிறப்பவே 5 ஆண்டுக்கு நீங்க ஒரு முறை. ஆமாங்க, 5 ஆண்டுக்கு ஒரு, அது கரெக்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அவங்க வந்து வந்து இவருடைய இந்த பழனிசாமி வந்து அவங்க முதல்வராக இருக்கும்போது நாங்கள் ஏன் ஓபிஎஸ்க்கு ஒத்துக்கிறோம், அவருக்கு ஏன் ஒத்துக்க மாட்டேங்குதான் நீங்கள் கேட்குறீங்க. ஓபிஎஸ் மாதிரியே எடப்பாடி பழனிசாமியும் இந்த கட்சியில இருந்தவர், கட்சியோட விசுவாசி, தலைமைக்கு விசுவாசி. அப்ப நான் வாதத்துக்கு தான் கேட்கிறேன். சசிகலா அவர்கள் இன்றைக்கு தண்டனை பெற்று சிறைக்கு சென்றுட்டார். அவர் தண்டனை பெறுவதற்கு முன்பே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற கருத்துக்கு நீங்க வந்தீங்க.
அது கூட பரவாயில்ல. ஏன்னா சட்டமன்ற உறுப்பினராக இல்லாதவர், தேர்தலை சந்திக்காதவர், கட்சி பொறுப்புகள் இல்லாதவர், எனவே அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அவருக்கு சொன்னீங்க. யார் தலைவர்? அவர் வந்து இப்போ வந்து அந்த கட்சியில் தினகரன் தான் பொதுச் செயலாளர், துணை பொதுச்செயலாளர். துணை பொதுச் செயலாளர். இப்போ அவர் பொதுச் செயலாளர் அவர் தான், துணை பொதுச் செயலாளர். அவங்க உள்ளே இருக்கிறனால அவங்களுடைய வேலையை ஃபுல்லாக இவர் தான் பொதுச் செயலாளருங்கிற அந்தஸ்தில் இருக்கார் பொதுச் செயலாளர் சார். இல்லை ஆமா. அந்தஸ்தில் துணை இருக்கார் பொதுச் செயலாளர் சார். அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட போது நான் அவர் கூட இருந்தவன் 1972. அன்னைக்கு அவர் பொதுச் செயலாளராக பதவியேற்றதை நான் பார்த்துருக்குறேன். அம்மா பொதுச் செயலாளர் பதவியேற்றிருக்கிறத நான் பார்த்துருக்கேன். சசிகலாவுடைய அக்கா மகன் வந்து அண்ணா எம்ஜிஆர் பொதுச் செயலாளர் இருந்த இடத்துக்கு சசிகலாவுடைய அக்கா மகன் வந்து உட்காந்துருக்காரு. அவரை வந்து ஒத்துக்கிட்டு ஒருத்தர் வந்து நான் முதல்வராக இருக்கேன் வர்றேன்னு சொல்கிறத நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்? மன்னிக்கணும். இன்னொரு இப்போ நம்ம அண்ணா ராஜேந்திரன் சொன்ன மாதிரி அப்படிலாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு தலைவர்கள் வயதாவார்கள், மறைந்து போவார்கள். இல்லை இன்னைக்கு டிடி தினகரன் துணை பொதுச் செயலாளர், இன்னும் ஒரு 25-30 ஆண்டுகள் கழித்து இன்னொரு துணை பொதுச் செயலாளர். அந்த தகுதி ஒரு நிமிஷம் சார், அவருக்குள்ள ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு கேட்கறது, நீங்க எப்பவுமே ஒப்பீடுகள் எப்போதுமே ஓப்பா இருக்காது. இங்கிலீஷ்ல வந்து இல்ல ஒப்பீடுகள் இல்லைங்க சார். அவரை தவிர தகுதி உள்ளவங்க இல்லையா அந்த கட்சியில? வேற தகுதி உள்ளவங்க அதாவதுங்க இல்ல ராஜேந்திரகுமார், இல்ல எனக்கு என்ன கேள்வி இருக்குதுன்னா, டிடிவி தினகரன் அவர்களை ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு முன்னதாக, பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைக்கு அதிமுகவுடைய பொருளாளராக, ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரையிலும் அவர் பொருளாளராக இருந்தார். அவருக்கு முன்பே பொருளாளராக டிடிவி தினகரனை அவர் நியமித்திருக்கிறார். ஆமா. அப்ப அந்த கட்சியோட ஹையரார்க்கில பொதுச் செயலாளருக்கு அடுத்தது அவைத்தலைவரா பொருளாளரான்னு எனக்கு தெரியாது. பொருளாளராக அவரை ஏற்றுக்கொண்ட கட்சி, ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்கள். ஆமா. பொருளாளரா ஏற்றுக்கொண்டவரை துணை பொதுச் செயலாளரா ஏற்றுக்கொள்ள முடியலன்னு இப்ப நீங்க சொல்றீங்க. அதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. நான் சொல்றேன், 2011 வந்து தினகரனை கட்சியை விட்டு நீக்கிற ஜெயலலிதா தான் இறந்து போகும் வரை தினகரனை கட்சியை சேர்த்துக்கவே இல்லையே. அது ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? கடைசி வரைக்கும் சேர்த்துக்கல. இது ஒரு கட்சி மட்டும் இல்ல, ஒரு குடும்பம் மாதிரி. இல்ல தினகரனை கட்சியிலே சேர்த்துக்கலையா? கட்சியில சார் ஏன் இதுல இந்த தினகரன் நியமனத்துல வரக்கூடிய சிக்கல் அப்படின்றது ஒரு இன்னொரு அம்சம் என்ன வருது? அதோட சேர்த்து ஒரு நிமிஷம் நான் சேர்த்து கேட்டுறேன். அதுல என்ன கேள்வி வருதுன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் சட்டத்தினுடைய உறுதிமொழியை ஏற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில வாழ்த்தக்கூடிய தலைவர்கள், அது திருமாவளவன் அவர்களாகட்டும் அல்லது மற்ற தலைவர்களாகட்டும், அவர் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். அவர் தேர்ந்தெடுத்திருக்கப்பட்டிருக்கிறார். அவர் சுதந்திரமாக செயல்பட மாட்டார், பிறர் அவரை இயக்குவார்கள் அப்படின்ற ஒரு அச்சத்திலிருந்து தான், சந்தேகத்திலிருந்து தான் அந்த கருத்து வருதுன்னு நினைக்கிறேன். நேற்று தான் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். நாளைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகு அவருடைய நடவடிக்கையை பார்த்து சுதந்திரமாக செயல்படுகிறாரா இல்லை செயல்படவில்லை என்பது அதற்கு பிறகுதான் சொல்ல முடியுமே தவிர, இவர் இன்னைக்கே செயல்பட மாட்டார் என்ற ஒரு கருத்துக்கெல்லாம் நான் முன்வர முடியாது என்பது என்னுடைய கருத்து. குறுக்கிட்டீங்க சார். அதாவதுங்க தினகரன் வந்து அவர் சார் சொன்ன மாதிரி அம்மா இறக்குற வரைக்கும் அவரை சேர்த்துக்கவே இல்லை. தினகரன் மட்டுமல்ல, சசிகலாவை மட்டும்தான் சேர்த்துக்கிட்டாங்க. அது கூட அரசியல் பிரவேசத்தில் நான் ஈடுபட மாட்டேங்கிற கடிதத்தை வாங்கிக்கிட்டு சசிகலா மட்டும் சேர்த்துக்கிட்டாங்களே தவிர வேறு யாரையுமே அந்த குடும்பத்தில் சேர்த்து. இன்றைக்கி நடராஜன் வந்து எங்களுடைய குடும்ப ஆட்சி தான் நடக்கும்னு சொல்கிறாரு. அது யாருமே மறுக்கலை. ரெண்டாவது தினகரன் வந்து 2வது தடவை ராஜ்யசபா எம்பியாக இருக்கும்போது அவர்கிட்ட யாருமே கட்சிக்காரங்க பேசக்கூடாதுன்னு அம்மா உத்தரவு போட்டு, அவருடைய அம்மா வனிதாமணி இறந்தது கூட எந்த கட்சிக்காரங்களும் போய் பார்க்கக்கூடாதுன்னு தடை விதித்தாங்க. யாருமே போகவும் இல்லை, பார்க்கவும் இல்லை, அவங்கள சேர்த்துக்கவே கூடாதுன்னு அம்மா உறுதியாக இருந்தாங்க. அவங்க இறக்குற வரைக்கும் உறுதியாக இருந்தாங்க. ஆனால் அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக அம்மாவுடைய விருப்பத்திற்கு மாறாக அந்த குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக சேர்த்துக்கிட்டு அவங்களுடைய ஆட்சிக்கு கீழே நான் முதல்வராக இருந்து ஆட்சி நடத்துவேங்கிறது மக்கள் எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. ஜனங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம நினைக்கல, அவங்க எல்லாமே தெரியும். இவங்க நேராக கூவத்தூர்லேருந்து நேராக இங்கே வராங்க. இன்னும் குடும்பத்துக்கிட்ட கூட போகல. நீங்கள் சொன்னீங்க இப்போ 6 மாதத்துக்கு கூட என்ன ஆகணும்? 6 மாதத்துக்கு இப்போ இது முடிஞ்ச உடனே அவங்க சொகுதிக்கு போய் ஆகணும். அந்த 6 மாதம் ரைட்டு. 6 மாதத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்? மக்களுடைய கருத்துக்கு வந்து செவிச்சாத்தானே தீரணும். அதிமுக என்பது ஒரு சார் சொல்லியிருந்தேன். அதிமுக என்பது புரட்சி எம்ஜிஆருடைய காலத்திலிருந்து கட்சியை நீக்குவதும் சேர்ப்பதும் அதனுடைய வழக்கமான ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் அமைச்சரவையில் 10 பேர் இருந்தாங்க. திரு ராம வீரப்பன் உள்பட 10 பேரை ஒரே டைமில் நீக்கினாங்க. அதுபோல் அவங்க மந்திரி பதவி கொடுத்தாங்க. புரட்சித்துறை அம்மா அவர்கள் அப்படி தான் மந்திரி பதவி எடுப்பாங்க, அப்புறம் கொடுப்பாங்க. அது காரணம் அவங்கள்ட்ட போய் நாம் இதுவரைக்கும் நான் கேட்டேன் சொல்லிடுறோம். இதே மாதிரி தான் இது நிறைய பேரை உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு தூத்துக்குடியிலேருந்து சின்னத்துறைன்னு எங்களுடைய இளைஞரணி மாவட்டத்தில் ஒரு உதாரணத்துக்கு சொல்லிடுறேன். இளைஞரணி மாவட்டத்தில் இருந்தால் அவருக்கு ராஜ்யசபா பதவி கூட கொடுக்கணும். ராஜ்யசபா எம்பி பதவி கொடுக்க கூப்பிடுறாங்க. அதுக்கு பிறகு ஒரு தகவலை கேள்விப்பட்டு
அவர் ராஜ்யசபா எம்பி பதவியும் கொடுக்கல, அவருக்கு இருந்த மாவட்ட இளைஞரணி செயலாளர் பதவியும் எடுத்துடுறாங்க அம்மா, கட்சியை விட்டு நீக்கிடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க இருக்கும்போது கட்சியில் சேர்த்துடுறாங்க. அப்படி கட்சியில் நீக்கிறதும் சேர்க்கிறதும் இது ஒரு குடும்பம் மாதிரி. இது அதிமுக வந்து மற்ற கட்சிகள் மாறியில்லை. இப்போ திமுகவோ அதுக்காண்டி அந்த மற்ற கட்சிகளை குறை சொல்லலைன்னா குறைச்சும் மதிப்பிடலை. எங்கள் கட்சியை பொறுத்தவரை நடவடிக்கை எடுப்பதும் சேர்ப்பதும் இது வந்து இயற்கையாக நடைபெறக்கூடிய ஒன்று. பதவி இழக்கக்கூடிய அமைச்சர் கூட நாளை மீண்டும் நமக்கு பதவி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு அவர் இருக்கலாம். நிச்சயமா ஒவ்வொருவரும் அதிமுக எல்லாரும் இருக்குன்னா ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும், இன்னும் சொல்ல போனால் ஒரு கிளை செயலாளருக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா? நாளைக்கு சட்ட எம்எல்ஏ ஆகலாம், அம்மா நம்மளை மந்திரி ஆக்குவாங்க அப்படின்னு உருவாகக்கூடிய கட்சி தான் இன்னைக்கு அதிமுக. இதில் தான் 1.5 கோடி பேர் இன்னைக்கு எல்லாரும் மந்திரி பதவி எதிர்பார்க்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக. நாளைக்கு என்ன நடக்கும்? அதாவது குணா, இதில் ஒரே ஒரு ஆங்கிள் தான் வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்துகிற ஒரு ஆங்கிள். நேற்று பார்த்தீங்கன்னா பதவியேற்பு விழாவுக்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்து கூவத்தூர்லேருந்து வரல. இது வந்து பரவலாக வந்து மீடியாவில் வந்து பேசப்படுற ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 20 நபர்கள் வரலை அப்படிங்கிற ஒரு பேச்சு. அது இல்லை, அது வந்து ஒரு 15 பேரோ 20 பேரோ வந்து போகலை அப்படிங்கிறது பரவாயில்ல. அது என்ன எக்ஸாக்ட் நம்பருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எக்ஸாக்டாக எவ்வளோ பேர் வரலைங்கிறது. பட் ஒரு 15லேருந்து 20 நபர்கள் வரலை அப்படிங்கிற ஒரு செய்தி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது. அது 105 பேர் தான் சொல்கிறாங்க. அதுதான். ஸோ அந்த 15 அல்லது 20 நபர்கள் மீது தான் வந்து இப்போ கண்ணே வந்து அங்கே தான் இருக்கு. அதில் 5 நாட்கள் இடைக்கால முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த நேரத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி மீது, சசிகலா அவர்கள் மீது ஆள்கடத்தல் வழக்கு ஒன்று அவருடைய ஆட்சி காலத்தில் பதிவு செய்யப்பட்டது. அப்படியான ஒரு நிலைமை இருந்ததுன்னா நானும் சொல்லல, நான் அதை சொல்லல, நான் அதைத்தான் சொல்றேன். அதிருப்தி, அதாவது கடத்தி ஒரு நபரை வந்து நீங்க ஒரு இடத்துல பிடிச்சு, நான் சொல்ல வர்றது அதுவே அல்ல. எனக்கு அதிருப்திங்க, நான் வரலன்னு சொல்றது வேற இல்ல. அப்படியான ஒண்ணு இருக்குமானால் அதிருப்தி முளைவிட்டிருக்குன்னு சொன்னா அந்த அதிருப்தி இதை அறுவடை அடுத்த அணி அறுவடை செய்ய முடியுமா முடியாதாங்கிறது இந்த இன்னைக்கு நடக்கிற பேச்சுவார்த்தை இருக்கு இல்லையா? பேச்சுவார்த்தை அவர்களுடைய எதிர்பார்ப்பு இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே மீதி பேர், அதாவது 105 பேர் போறாங்க, ஒரு 15 பேர் போகலைன்னா ஏன் போகவில்லை? சரி, ஏதோ உடல்நலம் குறைவு அந்த மாதிரி இல்லை, அவங்க ரிசார்ட்ல தான் இருக்காங்க, ஒரு 10 பேர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, வெளியூர்ல இருக்காங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஓகே, ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கு. இங்கே உட்கார்ந்துகிட்டு அவர்களுடைய விருப்பத்துல தான் ரிசார்ட்ல இருக்காங்க. இதை சொல்றீங்க, சசிகலா அவர்களை முதலமைச்சராக பொறுப்பேற்கணும், ஆட்சி அமைக்கிறதுக்கு அலைங்க அப்படின்னு சொன்னதுல 10 பேர் போய் சொன்னாங்க. அதுல ஒருத்தர் மாஃபா பாண்டியராஜன். அடுத்த நாள் அவர் வந்து இன்னொரு இடத்துல இல்ல குணா, நான் எதுக்கு சொல்றேன்னா, இவரோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2வது முறை ஆளுநரை பார்த்த போது அவரும் ஒரு 10 பேரை கூட்டு போனார். அவரோடு போனவர்கள் ஒருவர் மயிலாப்பூர் ஆர் நடராஜ். அவரை தான் ஆட்சி அமைக்க கூப்பிடணும். எங்கள்கிட்ட அவர் கொடுத்த பட்டியல நடராஜ் கையெழுத்து இருக்கிறது, 124 பேர் எங்களுக்கு இருக்கிறாங்க. அடுத்த நாள் அவர் வேற ஒரு இடத்துல இருக்கிறார். அதாவது நீங்க இந்த மேட்டர், அதாவது நேற்றே வந்து 124 நபர்களும் அந்த ஃபங்க்ஷனுக்கு விழாவுக்கு சென்றிருந்தார்கள் என்றால் பெரிய அளவுல ஒரு மாற்றம் வரும் என்று எதிர்பார்ப்பதற்கு இப்ப கூட மாற்றம் வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. பெரிய அளவுல இருக்காது. ஆனா இது வந்து ஒரு எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ், ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ட்விஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரியாது. அப்போது நம்ம நாளைக்கு ஒரு உதாரணத்துக்கு உங்களை போன்ற விமர்சகர்களும் என்னை போன்ற ஊடகவியலாளர்களும் என்ன சொல்லியிருப்போம்னா, அன்றைக்கும் கட்டாயப்படுத்தி கூட்டு வந்தாங்க, எல்லோரும் ஒரு நெருக்கடி இருந்தது, 124 பேரும் வந்து இல்ல அது சொல்றதுக்கு இல்ல, நான் சொல்றேன். நான் இங்க பாருங்க, காவல்துறை வந்து 3 முறை உள்ள போயிட்டு அவங்க கிட்ட இருந்து அஃபிடவிட்ட வாங்கி கோர்ட்டு கொடுக்கிறது எல்லாமே வந்து கட்டாயத்தின் அடிப்படையில காவல்துறை வந்து அவ்வளவு பிரேசனா செயல்படும் நான் எதிர்பார்க்கல. நான் சொல்ல வந்ததே வேறங்க. நம்ம வந்து ஸ்பெகுலேட் பண்ணுவோம். 124 பேர் அங்க இருந்தாலும் கூட இத பாரு 124 பேர் வந்திருக்காங்க, அதுல 15 பேரோட முகம் வாட்டமா இருந்தது, ஒரு 20 பேர் சிரிக்கவே இல்ல. இல்ல அப்படி ஸ்பெகுலேஷன் எண்ட்லெஸ்ஸா இருக்கும், அது இருந்துட்டே இருக்கும். நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் வர வரையிலும் நம்ம சொல்லிட்டே இருப்போம். அவர் பாருங்க, அவர் வந்து ஒரு மாதிரி மகிழ்ச்சியே இல்ல, பதவியேற்புல உட்கார்ந்து ஒரு மாதிரி அவரை பார்த்தா தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. வேற கவலை. இதற்கான காரணம் வந்து விளக்கப்படவில்லை. மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து கட்டாயம் எதை விளக்குனாங்க, இதை விளக்குறதுக்கு இல்ல, அது வேற. பட் இந்த விஷயம் வந்து இப்போ இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அஃப்கோர்ஸ் நம்ம வர்ற எல்லா செய்திகளும் பாதிக்கு மேலே நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிடணும்னு வைங்க. ஆனால் வரும் உங்களுடைய நம்பிக்கை வாக்கெடுப்புல பழனிசாமி வெல்வாரா தோற்பாரா? இல்லை, அதாவது நேற்று எனக்கு இந்த கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா வெல்வார் என்று உறுதியாக சொல்வேன். இன்று சொல்ல மாட்டேன். இன்று வந்து எனக்கு தெரியாது. ஏன்னா
அடிப்படையாக நேற்றுக்கும் இன்றுக்கும் என்ன வித்தியாசம்? இல்ல எனக்கு 24 மணி நேரத்துல என்ன சனி பெயர்ச்சி இது நடந்திருக்கிறதா? சனி பெயர்ச்சி இல்ல குணா. அதாவது உங்களுக்கு 2 சிக்கல் இருக்குதுல. இதுல வந்து உங்களுக்கு இந்த 124 சட்டமன்ற உறுப்பினர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 124ங்கிறது இப்போ 123 இப்போ உங்களுக்கு 7 நபர்கள் தான் வந்து உங்களுக்கு கிராஸ் பண்ணாக்க உங்களுக்கு மெஜாரிட்டி குறைஞ்சிரும். 116 தான் உங்களுக்கு மெஜாரிட்டி. இப்போ நாளைக்கு முடிவு சொல்லணும் காங்கிரஸ் தலைவர் சொல்றாரு சார், திருநாவுக்கரசர் சார் இல்ல எம்எல்ஏ வச்சிருக்காரு. அது எனக்கு உண்மையாவே புரியல. ஏன்னா பல காங்கிரஸ் சோர்சஸ்ல இருந்து எனக்கு வந்த செய்தி வந்து காங்கிரஸ் ஹைகமாண்ட் திட்டவட்டமாக திமுகவுடன் உங்க சோர்சஸ் முக்கியமா இல்ல நான் டிஎன்சிசி பிரசிடென்ட் சொல்றத பெருசா எடுத்துக்கறதா? இளங்கோவன் சொல்லிட்டாரு உறுதியா இளங்கோவன் திட்டவட்டமா சொல்றாரு. எனக்கு என்ன கேள்வினா டிஎன்சிசி உடைய பிரசிடென்ட் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இப்படி ஒரு கருத்தை சொல்றாரு. நாங்க எந்த முடிவும் எடுக்கல, நாங்க எடுத்த முடிவை தலைமைக்கு சொல்லியிருக்கோம், தலைமை முடிவு எடுக்கும், நாளைக்கு எங்க முடிவு அறிவிக்கிறோம்னு சொல்றாரு. தலைமை முடிவு எடுத்ததாக தான் அனைத்து செய்திகளும் சொல்லியிருக்காங்க. தலைமை என்ன சொல்லியிருக்காங்கன்னா திமுக செய்யறதை நீங்களும் செய்யுங்க, அவங்க வாக்கு எதிர் அளித்தாங்க நீங்களும் எதிர் அளிக்கீங்க அப்படிங்கிறது. ஆனால் இவர் ஏன் இல்ல, இவர் வந்து முதல்ல இருந்தே உங்களுக்கு தெரியும் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதாக திமுக என்ன முடிவை எடுக்கிறதோ அந்த முடிவை எடுக்கன்னு ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதாக ஒரு தகவல் இருக்கு. திமுக திட்டவட்டமாக எதிர்த்து வாக்களிக்க போகிறது, நிச்சயமாக எதிர்த்து வாக்களிக்கும். இந்தியன் முஸ்லீம் லீகும் எதிர்த்து வாக்களிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஏன் காங்கிரஸ்ல அந்த ஊசலாட்டம் வருதுன்னு கேக்குறேன். காங்கிரஸின் ஊசலாட்டம் இல்லை, இது இவர் மட்டும் தனி நபராக டிஎன்சிசி பிரசிடென்ட் வந்து எப்படிங்க தனி நபர்னு சொல்லுவீங்க? ஏங்க அவர் கட்சியில போ கட்சிக்கு மாறா சொல்லிருந்தா நேரம் ஒரு நிமிஷம் சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்களா அந்த கட்சியில? 5 நிமிஷம் முன்னாடி கார்த்தி சிதம்பரம் ட்வீட் பண்ணிருக்காரு, ஈவிகே இளங்கோவன் பேட்டியே கொடுத்திருக்காரு. அப்ப அவங்க எல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிடையாதா? டிஎன்சிசி பிரசிடென்ட்க்கு நீங்க அவ்வளவு மரியாதை தர மாட்டீங்க. அவர் கருத்து டிஎன்சிசி பிரசிடென்ட் வந்து ஒரு முதல் நாள்ல இருந்து அவருடைய ஸ்டாண்டும் கட்சியில இருக்கிற மற்ற பெரும்பாலான நபர்களுடைய நிலைமையும் வேறுபாடுல இருந்திருக்கு. ஆனால் ஹைகமாண்ட்ல இருந்து எனக்கு ஏதோ ஒரு தகவல் கூட டெல்லியில இருந்து வந்த தகவல் ஏதோ ஒரு செய்தியை திருநாவுக்கரசர் கன்வே பண்றாரு. அவரும் நீண்ட கால அரசியல்ல இருக்கிறவரு. ஏதோ ஒரு செய்தியை யாருக்கோ அவர் கன்வே பண்றாரு. ஒரு முடிவே எடுத்தாலும் இல்ல அவர் ஹைகமாண்டுக்கு ஒரு செய்தியை கன்வே பண்றாரா அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். தெரியல, அதுவும் பாத்துக்கணும் இல்லையா? ஹைகமாண்டுக்கா டிஎம்கேக்கா அல்லது பழனிசாமி அவர்களுடைய முகாமுக்கா யாருக்கு தெரியும்? அது நாளைக்கு வாக்கெடுப்பு வரும்போது தான் தெரியும். திரு பிரியன், உங்களுடைய காங்கிரஸ் வந்து ஸ்பிளிட் ஆறதுக்கு, ஸ்பிளிட் பண்ணி ஓட் பண்றதுக்கு சான்ஸ் இல்லை. சுமன் சார், நீங்க உங்க சோர்ஸை சொன்னீங்க. நீங்க ஹைகமாண்ட்ல நீங்க நான் ஹைகமாண்ட்ல இருக்க என்னோட சோர்ஸ்கிட்ட பேசுகிற போது அவங்க அப்சைன் ஆக போறான்னு சொல்றாங்க. அப்சைன் ஆக போறதா சொல்றாங்க அவங்க. நான் இப்போ இங்கே டிஸ்கஷனுக்கு வரதுக்கு முன்னாடி டெல்லியில் இருக்கிற ஹைகமாண்ட், காங்கிரஸ் ஹைகமாண்டில் ஒருத்தட்ட பேசினேன். நாங்கள் வி ஆர் கோயிங் டு அப்ஸ்டைன் அப்படின்றாங்க அவங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியாது. பார்த்துக்கலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு வெளிப்படையான ஓட்டெடுப்பு தான் நடக்க போகிறதுன்றத நம்ம பார்த்தோம். உங்களுடைய அந்த ஒளிப்பதிலிருந்து நம்ம பார்த்தோம். நம்ம அப்படி வெளிப்படையாக ஓட்டெடுப்பு நடக்கும்பொழுதே, நடந்துட்டு இருக்கும்பொழுதே ஒரு விஷயம் தெரிஞ்சிடும் கரெக்டாக எப்படி போயிட்டு இருக்குதுன்ட்டு. ஸோ அது இப்படி போயிட்டு இருக்கும்போது எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கலாட்டாவும் அங்கே வராத இருக்கணும். ஒரு தெளிவான முடிவை வந்து சபாநாயகர் அனௌன்ஸ் பண்ணணும். சபாநாயகர் நடுவில் பூந்து எதுவும் குழப்பம் விளைவிக்காமல் ஒரு நல்ல தெளிவான ஒரு வாக்கெடுப்பு நடத்தி தெளிவான முடிவு அறிவிக்கணுன்ற ஒரு இதுதான் ஒரு பெக்கர் தான் நமக்கு இருக்கு. ஆக்சுவலாக அது மாதிரி நாளைக்கு நடக்கணும். நடந்தாதான் எந்த விதமான முடிவு ஆட்சி நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட பாஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? இன்னைக்கு இருக்கிற லெவல்ல வந்து ஒரு ரேசர்தின் மெஜாரிட்டியில ஒரு எடப்பாடி பாஸ் பண்ணிட்டு வரதான் என்னுடைய கருத்து. வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பிரகாரம் அட்வான்டேஜ் டு திரு பழனிசாமி தான். உங்க கருத்து சார்? 12 மணி நேரம் இருக்கு. இந்த 12 மணி நேரம் வந்து பெரிய விஷயம். இப்போ தான் அவங்க மனசாட்சி பிரகாரம் ஓட்டு போடுவாங்க. நாங்கள் நினைக்கிறோம் கண்டிப்பாக அவர் தொகுதிக்கு திரும்பி போகணும். அதனால் வந்து நம்ம வந்து இப்போ எடுத்த முடிவு தவறுன்னு முடிவு பண்ணி நாளைக்கு ஓபிஎஸ்க்கு அவங்க ஆதரவு அளிப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். இபிஎஸ் நிச்சயமாக வெற்றி பெறுவார். ஓபிஎஸ், இபிஎஸ், விகேஎஸ், எம்கேஎஸ் இப்படி பல எஸ்ஸோட முடிஞ்சிட்டு இருக்கு. நாளைக்கு யாருக்கு எஸ் சொல்றாங்க எம்எல்ஏக்கள் அப்படின்றத பார்க்கலாம். வருகைக்கும் கருத்து பயிருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல். திக்கெட்டும் பரவட்டும்.